நம்மளுடைய பாஸ் வந்து நம்மளுடைய கஸ்டமர்ஸ் தான். கஸ்டமர் இல்லைன்னா நம்ம இல்லை. ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய விவிஐபி கெஸ்ட் மாதிரி நம்ம அவங்கள ட்ரீட் பண்ணணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கஸ்டமர் கேர் சரியில்லைன்னு வைங்களேன். மூணாவது முக்கியமா கவனத்துல நீங்க எடுத்துக்க வேண்டிய விஷயம், எந்த ரெஸ்டாரண்ட் டோர் ஓபன் பண்ணாலும் உள்ள வந்த உடனே வாவ் அப்படின்ற அந்த ஃபீல் இருக்கணும். அந்த வாஷ்ரூம், அந்த ரெஸ்ட் ரூமை வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் ஸ்டாண்டர்ட்ல மெயின்டைன் பண்ணணும். ஏதாவது குறை இருந்ததுன்னா நான் ஃபுட் சேஃப்டி எப்படி கிச்சனை வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்களோ அதுபடி நம்ம வச்சிருக்கணும். எந்த காரணத்து கொண்டும் ஃபுட்டு கிச்சனுக்குள்ள போக கூடாது. வேஸ்ட் ஆனா கூட பரவாயில்ல. நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்றதுக்கு காரணம் ருசியா சாப்பிடறதுக்காக. நீங்க ருசியா கொடுக்கலன்னா அவங்க வீட்லயே உட்காந்து சாப்பிட்டுக்கலாமே, எதுக்கு நம்ம கிட்ட வரணும்? எவ்வளவு விளம்பரம் பண்ணாலும் கஸ்டமர் கேர் சரியில்லைனா, கிளீனா இல்லைனா, டேஸ்டா இல்லைனா அது பேட் மவுத் ஆயிடும். அரேபியன் கார்டன் சீஃபுட் ரெஸ்டாரண்ட், where taste meets elegance. ஓகே, குட் மார்னிங் ஆல். புது வருஷம் ஜனவரி நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கிரேஸ் ஆஃப் காட் ஜனவரி நல்ல ஒரு பிஸ்னஸ் நம்மளுக்கு இருக்குது. இப்போது முக்கியமான விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் நான் உங்ககிட்ட. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் எல்லாம் முக்கியமான பொறுப்பில் இருக்கீங்க. ஓகே, உங்களுக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு 750 பேர் ஒர்க் பண்ணுறாங்க அரேபியன் கார்டன் குரூப் ஆஃப் ரெஸ்டாரண்ட்டில். ஸோ பட் இந்த நான் சொல்ல போகிற ஒரு 5-6 பாயிண்ட்டை வந்து திருப்பி நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிற எல்லாருக்குமே இது போய் சேரணுன்றதுக்காக தான் இது நான் ஒரு வீடியோவும் பண்ணுறேன். ஸோ ரெஸ்டாரண்ட்டில் ஃபஸ்ட்டு விஷயம் நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்ல கவனத்தில் எடுத்துக்கோங்க. நம்மளுடைய பாஸ் வந்து நம்மளுடைய கஸ்டமர்ஸ் தான். ஓகே, கஸ்டமர் இல்லைன்னா நம்ம இல்லை. அதனால் அவங்கள எவ்வளோ மேக்சிமம் நல்லா கவனிக்க முடியுமோ நம்ம கவனிக்கணும். அவங்கள கேர் எடுத்துக்கணும். விருந்தோம்பல்லாம் ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய விவிஐபி கெஸ்ட் மாதிரி நம்ம அவங்கள ட்ரீட் பண்ணணும். ஸோ இதை எல்லா பிரான்ச்சஸ்லையும் நீங்கள் எஜுகேட் பண்ணணும். சர்வீஸ் டீம் கிட்ட, வெல்கம் டீம் கிட்டையும் சர்வீஸ் டீம் கிட்டையும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க வந்து உள்ளே வந்த உடனே அவங்களுக்கு ஹாப்பி ஆயிடணும், சந்தோஷம் ஆயிடணும், அந்த மாதிரி இருக்கணும். அவங்கள நம்ம வெல்கம் பண்ண போகிற விஷயம், அந்த ஒரு வெல்கம் கொடுத்துட்டோம்னா, அவங்கள நம்ம ஹாப்பியாக வச்சுக்கிட்டோம்னாலே என்னதான் நம்ம விளம்பரம் பண்ணாலும் கஸ்டமர் கேர் சரியில்லைன்னு வைங்களேன், வேர்ட் ஆஃப் மவுத் வந்து இங்கே போனால் நம்மளை சரியாக கவனிக்க மாட்டாங்கன்னு பரவிடும். ஸோ பேசிக் கஸ்டமர் கேர் தான். அவங்க சும்மா என்கொயரி பண்ண வந்தா கூட, இங்கே என்ன ஃபுட்டு இருக்குன்னு நம்ம மெனு கார்டை பார்க்க வந்தா கூட அவங்கள சிரிச்ச முகத்தோட நல்லா கவனிக்கணும். தே ஆர் அவர் பாஸ். கடவுளுக்கு அப்புறம் நம்ம மதிக்க வேண்டியது நம்மளுடைய கஸ்டமரை தான். கஸ்டமர் இல்லைன்னா நம்ம இல்லை, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் நம்பர் 1. ஓகேங்களா? விழுந்து கவனிக்க சொல்லுங்க. அவங்களுடைய லுக்கை பார்த்து அவங்கள கவனிப்புக்கு இருக்கக்கூடாது. சாதாரண ஒரு லுங்கி கட்டிட்டு வந்தா கூட நம்ம ரெஸ்டாரண்ட்ல வெறும் ஒரு டீ சாப்பிட வந்தாலும் சரி, ஒரு பிரியாணி சாப்பிட வந்தாலும் பரவாயில்ல, அவங்கள நல்லா கவனிக்கணும். இதுதான் நம்பர் 1. ரெண்டாவது, கஸ்டமருக்கு அப்புறம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமானது யாருன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம கம்பெனில ஒர்க் பண்ற 750 ஸ்டாஃப். அந்த ஸ்டாஃபை மட்டும் நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோம்னா அவங்க நம்ம பிசினஸை நல்லா பார்த்துப்பாங்க. இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்ம குடும்பத்துல ஒரு அண்ணன் தம்பிக்கு எப்படி நம்ம கவனம் செலுத்துவோமே, நம்ம கூட பிறந்தவங்களை எப்படி நம்ம பார்த்துமோ அப்படிதான் நம்மளுடைய எல்லா ஸ்டாஃபையும் பார்த்துக்கணும். ஸ்டார்டிங் ஃப்ரம் செக்யூரிட்டிலேருந்து, ஹவுஸ் கீப்பிங்லேருந்து, டாய்லெட் கிளீன் பண்றவங்கலேருந்து, வெயிட்டர்லேருந்து, A to Z செஃப் வரைக்கும் அவங்க எல்லாரும் நம்மளை நம்பி வந்திருக்காங்க. அவங்கள நல்லா பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அவங்கள நீங்க நல்லா பார்த்துக்கோங்க, அவங்க உங்களை நல்லா பார்த்துப்பாங்க. நீங்க அவங்களுக்காக செலவு பண்ற பணம், அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் கேட்டுக்கோங்க, அவங்களுக்காக செலவு பண்ற பணம் யோசிக்காதீங்க. அவங்களுக்கு செலவு பண்ணா நம்ம கம்பெனி வந்து நஷ்டமாயிடுமோன்னு நீங்க கவலையே படாதீங்க. அவங்களுக்கு செய்ய கடவுள் நம்மளுக்கு செய்வாரு. முதல்ல நம்ம பார்த்துக்க வேண்டியது யாருங்க? நம்மளுடைய பாஸ் யாரு? கஸ்டமர்ஸ். ரெண்டாவது நம்ம கிட்ட ஒர்க் பண்ற ஸ்டாஃப். மூணாவது முக்கியமா கவனத்துல நீங்க எடுத்துக்க வேண்டிய விஷயம் கிளீன்லினஸ், ஹைஜீன். புரியுதா? நம்ம ரெஸ்டாரண்ட்குள்ள ஓபன் பண்ணாலே, நம்ம சின்ன ரெஸ்டாரண்டா இருக்கலாம், பெரிய ரெஸ்டாரண்டா இருக்கலாம், உள்ள வந்த உடனே அந்த வாவ் ஃபேக்டர் நம்ம கொடுக்கணும். உள்ள வந்த உடனே அவங்களுக்கு அந்த ஸ்மெல், ஃபர்ஸ்ட் உள்ள வந்த உடனே நல்ல ஸ்மெல் இருக்கணும். நம்ம சீ ஃபுட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். சீ ஃபுட்னும் போது ஒரு ஸ்மெல் வரும். அதெல்லாம் எந்த காரணத்துக்கு கொண்டு வரக்கூடாது. அந்த டிபார்ட்மெண்ட் ரியாஸ் நீங்க தான் அதை கவனத்துல செலுத்தணும். எந்த ரெஸ்டாரண்ட் டோர் ஓபன் பண்ணாலும் உள்ள வந்த உடனே வாவ் அப்படின்ற அந்த ஃபீல் இருக்கணும். அதே மாதிரி ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல் எப்படி மெயின்டைன் பண்ணிருப்பாங்களோ அப்படிதான் நம்மளோட என்டையர் ரெஸ்டாரண்ட் இன் அண்ட் அவுட் மெயின்டைன் ஆயிருக்கணும். ஹைஜீன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு வர்றவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா செல்ஃபிஸ் எல்லாம் எடுக்க வராங்க. ஸோ கிளீனா இருக்கணும்.
நீங்க நம்ம ரெஸ்டாரண்ட் உள்ள ஃபுட் கொடுக்கறதுக்கு முன்னாடி மட்டும் நம்ம ரெஸ்டாரண்ட்டை கிளீனா அவங்க பார்த்துட்டாங்கனாலே 50% நம்ம பாஸ். அவங்க மென்டலி ஹாப்பி ஆயிடுவாங்க. உள்ள வந்த உடனே ஒரு சுத்தமா இல்லைன்னு வைங்களேன், அவங்க வந்து மென்டலி வந்து ஆஃப் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பிடணுன்ற இன்ட்ரெஸ்டே இருக்காது. எஸ்பெஷலி டாய்லெட். நம்மளது எல்லாமே நேஷனல் ஹைவேஸ்லயும், ஜிஎஸ்டி ரோட்லயும், இசிஆர் ரோட்லயும், ஓஎம்ஆர் ரோட்லயும் தான் அதிகமா இருக்கு. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா 2 in 1 ஒரு ரெஸ்ட் ரூமும் யூஸ் பண்ணிடலாம், அப்படியே சாப்பிட்டும் போயிடலாம், அப்படியே நம்ம கிட்ட எல்லா இடத்துலயும் பிரேயர் ஹால் இருக்கிறதுனால பிரேயரும் பண்ணிட்டு போலான்ற ஒரு மைண்ட் செட்டோட வருவாங்க. ப்ரே பண்றதுக்கு முன்னாடி, சாப்பிட்றதுக்கு முன்னாடி எங்க போவாங்க? ரெஸ்ட் ரூம் போவாங்க. அந்த வாஷ்ரூம், அந்த ரெஸ்ட் ரூமை வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் ஸ்டாண்டர்ட்ல மெயின்டைன் பண்ணணும். ஏதாவது குறை இருந்ததுன்னா நான் ஏத்துக்கவே மாட்டேன், நான் மன்னிக்கவே மாட்டேன். இது வரைக்கும் எப்படி இருந்ததோ இல்லையோ, இது வரைக்கும் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா பத்தாது, இன்னும் பெட்டரா நீங்க பண்ணணும். தட்ஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். அடுத்தது கிச்சன். நல்லா கேட்டுக்கோங்க, கிச்சன் டிபார்ட்மெண்ட். பாபுலால் நல்லா கவனிங்க. ஓகே, ஒவ்வொரு கிச்சனும் நம்மளுடைய 27 பிரான்ச்சஸ்ல இப்ப மார்ச்க்குள்ள நம்ம திறக்க போற புது 10 பிரான்ச், 37 பிரான்ச்லயும் இது வரைக்கும் ஃபுட் சேஃப்டி எப்படி கிச்சனை வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்களோ அதுபடி நம்ம வச்சிருக்கணும். அதை பார்த்துக்கோங்க, எந்த குறையும் இருக்கக்கூடாது. எந்த காரணத்து கொண்டும் குக்குடு ஃபுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள போகக்கூடாது. வேஸ்ட் ஆனா கூட பரவாயில்ல, அன்னைக்கு நைட் ஏதாவது மிச்சம் மீதி இருக்கா ஸ்டாஃப்ஸ் கொடுத்துருங்க. அதை விட அதிகமா இருக்கா பக்கத்துல யாருக்காவது கொண்டு போய் கொடுக்க சொல்லுங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ள நம்மளுடைய எந்த பொருளும் ஏறக்கூடாது. நீங்க ஃபாலோ பண்றீங்க, பட் இருந்தாலும் புது புது செஃப் எல்லாம் வராங்க, அவங்களுக்கு இதை கிளீனா எஜுகேட் பண்ணிடுங்க. HR டைரக்டர் மிஸ்டர் சதாம் பாத்துக்கோங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ள என்னோட எந்த பொருளும் நம்மளுடைய கிச்சன்ல ஏறக்கூடாது. டெய்லி ஃப்ரெஷ் தான் கொடுக்கணும். அதை மட்டும் நீங்க கவனத்துல செலுத்திக்கோங்க. அது தவிர எந்த ஒரு கஸ்டமரும் நம்ம கிட்ட சாப்பிட்டு போகும்போது வயறு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுது, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு சொல்லவே கூடாது. கலர் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த அடிஷ்னலா நம்ம அழகுபடுத்துறதுக்கு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க யூஸ் பண்றது இல்லை, இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. நல்ல குவாலிட்டியான ஹைஜீனான ஃபுட் கொடுங்க, அதுதான் இம்பார்ட்டன்ட். பிரசன்டேஷன் செகண்டரி தான். பிரசன்டேஷன் நீங்க பண்ணும்போதும், கார்னிஷ் நீங்க பண்ணும்போதும் அதை சாப்பிடக்கூடிய நல்ல தரமான பொருளா நீங்க கொடுங்க. அடுத்த 3 விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஒரு கஸ்டமர் உள்ள வந்த உடனே, நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி, அந்த ரெஸ்டாரண்ட்டை பார்த்த உடனே வாவ் ஃபீலிங் வரணும். ரெண்டாவது, ஃபுட்டு வந்து முதல்ல அவங்க கண்ணில் தான் பார்க்குறாங்க. அந்த ஃபுட்டில் வந்து சூடாக கொடுக்கணும். ஒரு சிறு கம்ப்ளைண்ட் வந்தது எனக்கு சில பிரான்ச்சஸ்ல இருந்து, டேஸ்டா இருக்கு ஆனா சூடா இல்லைன்னு. என்னதான் மழை பெஞ்சாலும் சரி, எவ்வளவுதான் ஏசி கூலிங்கா இருந்தாலும் சரி, சூடு இல்லைன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். இட்ஸ் மை ஆர்டர், ஹம்பிள் ஆர்டர். அடுத்தது டேஸ்ட். டேஸ்ட் நம்மளதுல குறை இல்லை, அல்ஹம்துலில்லாஹ், எந்த கம்ப்ளைண்டும் இல்லை. இருந்தாலும் அலட்சியமா இருந்துடாதீங்க, லெத்தார்ஜிக்கா இருந்துடாதீங்க. நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா, எங்கேயுமே கம்ப்ளைண்ட்ஸ் வர்றது இல்லை டேஸ்ட்டை பத்தி அப்படின்னு சொல்லும் போது நம்ம கொஞ்சம் கேர் எடுக்கிறத விட்டுருவோம். அப்பதான் பயம் அதிகமா இருக்கணும், இன்னும் கேர் அதிகமா எடுக்கணும். எந்த கம்ப்ளைண்ட்டும் வரக்கூடாது டேஸ்ட். ஏன்னா காசை கொடுத்து நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்றதுக்கு காரணம் ருசியா சாப்பிட்றதுக்காக. அவங்க ரேட்டை பாக்குறது இல்ல, மேக்சிமம் கஸ்டமர் ரேட் பாக்குறது இல்ல. நீங்க ருசியா கொடுக்கலன்னா அவங்க வீட்லயே உட்காந்து சாப்பிட்டுக்கலாமே, எதுக்கு நம்ம கிட்ட வரணும்? அதனால டேஸ்ட்ல எந்த காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது. சோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். எவ்வளவு விளம்பரம் பண்ணாலும் கஸ்டமர் கேர் சரியில்லைனா, கிளீனா இல்லைனா, டேஸ்டா இல்லைனா, அது பேட் மவுத் ஆயிடும். வெளியே போய் அங்க சுத்தமா இல்ல, அங்க டேஸ்டா இல்ல, அங்க வந்து சரியா கவனிக்கலன்னு சொல்லிடுவாங்க. இப்போ விளம்பரம் கொடுத்தா சக்சஸ் ஆகுறதுன்னா, எல்லா படமும் விளம்பரம் கொடுக்குற எல்லா படமும் ஓடணும்ல. எந்த படம் ஓடுது? விளம்பரம்ன்றது தேவை சப்போர்ட்டுக்கு. ஆனா எந்த படம் ஓடுதுன்னா, அந்த எந்த படம் நல்லா இருக்கோ அந்த படம் மட்டும்தான் ஓடும். படம் நல்லா இல்லைன்னா எவ்வளவுதான் விளம்பரம் கொடுத்தாலும் ஓப்பனிங் இருக்குமே தவிர ஓடாது. ஒத்துக்கிறீங்களா? அதே மாதிரிதான் நம்ம பிசினஸும். கஸ்டமர் கேர், கிளீன்லினஸ், சுத்தம், டேஸ்ட், இது 3 நீங்க கவனம் அதிகமா செலுத்தணும். சோ இன்னையிலேருந்து நம்ம கடைக்கு வர்ற, நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்ற ஒவ்வொரு கஸ்டமரும் யாரு? விவிஐபி கஸ்டமர். விவிஐபி கஸ்டமரை எப்படி நம்ம பார்த்துப்போமோ அப்படி பார்த்துக்கிட்டா அவங்க வெளியே போய் நம்மளை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க, அந்த ரெஸ்டாரண்ட் நல்ல சுத்தமா இருக்கு, நல்ல சூடா இருக்கு, நல்ல சுவையா இருக்குன்னு போய் 10 பேருக்கிட்ட சொன்னாங்கன்னு வைங்களேன், அந்த 10 100 ஆகும், 100 1000 ஆகும், 1000 10,000 ஆகும், 10,000 லட்சம் ஆகும். அது போறோம் நம்மளுக்கு. அதுதான் சக்சஸ். விளம்பரம் கொடுக்கறது சக்சஸ் கிடையாது. மக்கள் மனசுல நம்ம நிக்கணும். மக்கள் போய் 10 பேர்கிட்ட போய் சொல்லணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இந்த வருஷம் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு பல ஆயிரம் பேருக்கு வேலை நம்ம கொடுக்கணும். பல 100 பிரான்ச்சஸ் நம்ம ஓபன் பண்றோம்.
கோயம்புத்தூர் கொங்கு மண்டலத்துல 5 பிரான்ச் ஓபன் ஆகுது இல்லையா? எங்க ஓபன் ஆகுது? கோயம்புத்தூர் 2, திருப்பூர் 1, ஈரோடு 1, சேலம் 1. அப்புறம் வேற எங்க ஓபன் ஆகுது தனசேகர்? வாணியம்பாடி, தருமபுரி, விக்கிரவாண்டி, மும்பை என்னைக்கு ஓபனிங்? சூப்பர். அப்புறம் பெங்களூர். அப்புறம் நீங்க இந்த ஃபார்ம் ஹவுஸ் விட்டுட்டீங்களா? என்னைக்கு ஓபன் பண்றீங்க? February 2nd. ஸோ ரொம்ப சந்தோஷம். ஸ்டாஃபை நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்டாஃப் தான் நம்மளுக்கு எல்லாம். கடவுளுக்கு அடுத்தது நம்மளுக்கு கஸ்டமருக்கு அடுத்தது யாரு? நம்ம கிட்ட ஒர்க் பண்றவங்க. அவங்கள நல்ல ஃபேமிலியா பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு என்னென்ன தேவைகளோ பார்த்து செய்யுங்க. நம்மளுக்கு வெற்றி நிச்சயம். தேங்க்யூ வெரி மச். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. Arabian Garden Seafood Restaurant, where taste meets elegance.